ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, சத்யாவும் தேவி நினச்ச மாதிரியே ஸ்ருதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ இருக்கிற எல்லா கான்செப்ட் ட்விஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யாவும் தேவியும் ஸ்ருதியை வீட்டை விட்டு அனுப்புனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சத்யாவும் தேவியும் நிறையா திட்டம் போட்டு நல்லனப்பாவோட உதவியால் ஸ்ருதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நல்லனப்பாவை பேசி வச்சு அபியோட பிஸ்னஸில் லாஸ் ஆகிற மாதிரி முடிவு பண்ணாங்க. அதே மாதிரியே நல்லனப்பா மூலமாக 4 ஆஃபீஸரை வீட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி நீங்கள் இது தொடர்பு வச்சுருந்த பிஸ்னஸ் துண்டிக்கப்பட்டுருச்சு, இந்த பிஸ்னஸ் இனிமேல் நடக்காது, ப்ராஜெக்டோட கோஆர்டினேட்டர் ஓடி போயிட்டாரு, அப்படி இப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அபிக்கு ரொம்ப பெரிய லாஸ் வந்துருச்சு. அப்போ தான் சத்யா நல்லனப்பா கிட்டே பேசுகிறாங்க. நல்லனப்பா, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே நல்லனப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அபிக்கு இதில் ரொம்ப பெரிய லாஸ் இல்லையா, அதனால் அபி எப்படிலாம் கஷ்டப்படுவான். அதுவும் இல்லாமல் தேவி மாசமாக இருக்கிற இந்த டைமில் அபிக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல நம்ம சத்யா நல்லனப்பா கிட்ட, அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நான் இதெல்லாம் யோசிக்காமலாப்பா பண்ணியிருப்பேன், அதனால் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்கப்பா, எப்படி இருந்தாலும் நீங்கள் எதுவும் அதை பற்றி யோசிக்காதீங்கப்பா, என் அக்காவுக்கு அப்படி நான் கஷ்டத்தை வர விட்டுருவேனா, இப்படி ஒரு விளைவு இருக்குதுன்னு தெரிஞ்ச எனக்கு இதை சால்வ் பண்ணக்கூடிய மருந்து தெரியாமலே அப்பா போயிடும் அப்படின்னு சொல்ல உடனே நல்லனப்பா, அதான் நோய் இருந்தால் அதுக்கான மருந்து இருக்க தானே செய்யும், மருந்து இல்லாமல் நோய் வராதே, நீ சொல்கிறது கரெக்டாக தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லனப்பா ஃபோனை பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா அப்போ தான் சத்யா அனுப்புன அடுத்த ஆள் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிஸ்னஸ் பெரிய ஓனர் மாதிரி. அந்த ஓனர் செல்வநாயகி முட்டாளாக்குறாங்க. செல்வநாயகிட்ட சொல்கிறாங்க, மேம் இந்த மாதிரி யார், நம்ம சத்யா தான் சொல்கிறாங்க செல்வநாயகிட்ட, அத்தை உங்கள் பேரை சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே பார்த்தா நம்ம சத்யா அனுப்பின ஆள் தான். அதோட அந்த ஆள் செல்வநாயகிட்ட, மேம் இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் நான் லாஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் மேம், இந்த மாதிரி எனக்கு இன்னொரு எங்கள் ஓனர் இருக்காங்க, எங்கள் ஓனர் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் சென்னையில் ஒரு கம்பெனியோட டைப் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இப்போ தான் கேள்விப்பட்டப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்துச்சு, அதனால் உங்கள் கூட டைப் வச்சு நாங்களும் ப்ராஜெக்டில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம் மேம், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் செல்வநாயகி ஒரே சந்தோஷம், அட நல்ல வேலைடா, பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு, இப்போது இன்னொரு கம்பெனி நமக்குன்னு வந்திருக்கு, எல்லாமே கடவுள் செஞ்ச செயல் தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க. சரி அப்போ பிஸ்னஸில் நம்ம டைப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. அதேமாதிரி டைப்பும் ஆகுது. அபி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதோட உடனே தேவி பேசுகிறாங்க, என்ன அபி இதுக்காக நீங்கள் எப்படி சோர்ந்து போகலாமா, அதான் இன்னொருத்தவங்க டைப் வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க அபி, எதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் யோசிக்காதீங்க, இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்காதீங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு தேவி அபிக்கு ஆறுதல் சொல்லிடுறாங்க. உடனே அபியும், சரி தேவி நான் எதுக்காகவும் கவலைப்படலை, நீ எதுக்காகவும் கவலைப்பட்டுட்ருக்காதம்மா, நீ எப்பயும் ஹாப்பியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி தேவி கிட்ட சொல்ல, உடனே தேவி சரி அபி நான் எப்பயும் ஹாப்பியாக தான் இருப்பேன், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி அபிகிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா இப்போ அடுத்த பிளான் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியை வீட்டோட்டு வெளியே அனுப்புகிறதான். இந்த ஆஃபீஸு, இந்த டைப் இது எல்லாமே செல்வநாயகியோட முகத்திலேயே கிழிக்கதான். அப்போ தான் செல்வநாயகி இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு இத்தனை நாள் ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை அபிதான்னு சொல்லிக்கிட்டு இருந்த செல்வநாயகி பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளையை திரும்ப அர்ஜுன் கிட்ட சொல்லி பேச வைக்கிறாங்க. அர்ஜுன் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்கு செல்வநாயகி யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய செல்வநாயகி கிட்ட ஸ்ருதி சண்டை போடுறாங்க. எதுக்காக அத்தை நீங்கள் எப்படி வாக்கு கொடுத்துட்டு எதுக்காக பணக்கார மாப்பிள்ளையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ஸ்ருதி இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது, அந்த மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம், அந்த சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸ்ருதிக்கு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இவ்வளோ ஒரு அசிங்கமான வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் செல்வநாயகி, அப்போ அடுத்தவன் புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஸ்ருதிக்கு செம்மையாக கோவம் இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி தான் இருந்திருக்கீங்க அத்தை, இது தெரியாமல் நான் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டேன் அப்படி இப்படின்னு நம்ம செல்வநாயகியை பார்த்து ஸ்ருதி சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே செல்வநாயகி,
நிறுத்து. நீ உன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வீட்டிலேருந்து நல்லா வந்து திங்கிற காசைப்பட்டு என் மொத்த சொத்துக்காக தானே அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லவும் உடனே வந்து ஸ்ருதி நான் வந்து சொத்துக்கெலாம் ஒன்றும் ஆசைப்படலை அத்தை, நான் வந்து அபி மாமாவுக்கு தான் ஆசைப்பட்றேன். யார் உங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டா, நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் சொத்தை. இப்போ கூட அபி மாமா பிஸ்னஸ்லேருந்து தெருவில் தான் நிற்கிறாங்க, ஆனால் நான் இப்போயும் அபி மாமா வேணும் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதோட ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்து எதுக்காக அக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, நாங்கள் ஒன்றும் உங்கள் சொத்துக்கு ஆசைப்படல, உங்கள் பாசத்துக்கு தான் ஆசைப்படுறோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிடா பாசத்துக்கு ஆசைப்படல, இப்போ என்கிட்ட எந்த சொத்துமே இல்லைடா, எந்த காசுமே இல்லைடா, எல்லாமே டயப் வச்சுக்கிறேன்னு சொன்னவனும் டயப் வச்சுக்கல, அதாவது வச்சுக்கிறேன்னு அந்த ஆள் சொன்னாங்க இல்லையா, இப்போ வந்து அவங்களும் டயப் வச்சுக்காமல் அவங்க மூலமாகவும் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ செல்வநாய்க்கு எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஸ்ருதிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையே பார்த்தது. அதோட வந்து என்கிட்ட இப்போ எந்த சொத்தும் இல்லைடா, எந்த காசும் இல்லைடா, இப்போ ஸ்ருதி அபிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டோன்னே ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்து அதை எப்படி கொடுக்க முடியும், அதுக்குன்னு சொத்து வேணும்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்கு அவங்க அம்மா அப்பா யாருங்கிறதே தெரிய வருது. உடனே வந்து ஸ்ருதி வந்து அப்போ தான் சத்யா தேவிக்கு வந்து செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. எப்படி தான் இந்த செல்வநாய் இதை பற்றி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. நம்ம அர்ஜுனும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அர்ஜுன்கிட்டையும் செல்வநாய் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இப்போ வந்து வேறு வழியே இல்லை, ஒரு பணக்கார மாப்பிள்ளையை ஸ்ருதிக்கு கல்யாணம் பண்ணணும், நீயும் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ சத்யா வந்து டிவோர்ஸ் பண்ணிடு, அபியை கூப்பிட்டு அபியோன்ட்டையும் சொல்கிறாங்க நீ பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அபிக்கு அப்போ தான் செல்வநாயோட முகமே தெரியுது. சரி செல்வநாய் வந்து இவ்வளோ கேவலமான ஆளா, இவளை பற்றி தெரியாமல் நம்ம இப்படி இருந்துட்டோமே இவ்வளோ நாள் அப்படி சொல்லிட்டு அபிக்குமே இப்போ தான் வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அப்போ தான் வந்து சத்யா வந்து உள்ளே வந்து எல்லா ஆட்டத்தையும் பூந்து கலைக்கிறாங்க. இப்போ தெரியுதா அவங்க அம்மாவை பற்றி, இப்போ தெரியுதா அவங்க அத்தையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அர்த்தத்தையும் கலைச்சிட்றாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் இப்படிலாம் நடக்குமாங்கிறதான் தெரியல. நான் சொன்னது வந்து இன்றைக்கான எபிசோட் கிடையாது. இன்றைக்கான எபிசோடை நான் 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது என்னுடைய கற்பனை மட்டுமே, அதனால் யாரும் கழுவி ஊற்ற வேண்டாம் கமெண்ட்ஸில். நீயா வந்து உருட்டாதம்மா, நீயாவா டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாதீங்க. இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும், மேபி இந்த கான்செப்டாக இருக்கலாம்ல அப்படின்னு நமக்கே ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல. ஸோ அதை நம்ம ஒரு கதையாக கேட்கும்போது என்ன சீரியல் பார்த்தா அந்த டேரக்டர் சொல்கிறது தான் ஒரு கதையாக கோர்வையாக இமேஜினேஷனில் போகுமா, நம்ம எடுப்போம் புதுசாக ஒரு கதை எடுப்போம், நம்ம புதுசாக உருவாக்குவோம் கற்பனை கதைகள் நிறையா இந்த உலகத்தில், அதில் நம்மளும் ஜாயின் பண்ணிப்போம், அவ்வளோதான். என்னுடைய இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. சத்யாவை பிடிக்கும்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்கப்பா. நம்ம தேவியை அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் ஐயோ எப்போ தான் இவங்க 2 பேரும் சேருவாங்கன்னே தெரியல. அதுலேயே நம்ம ஆர்வமாக இருக்கும். அர்ஜுனும் சத்யாவும் சேர்ந்து அவங்களுக்கும் குழந்தை பிறக்க போகிறது அர்ஜுனுக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சத்யாவை ஏற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்.